வணக்க மக்களே, சற்று முன் கிடைக்கப்பட்ட தகவல் ஒன்று வெளியாகுள்ளதாம். அண்ணாமலை அவர்கள் தனிக்கட்சி தொடங்குகிறாரா? சட்டென வந்த கேள்வி நயினா நாகேந்திரன் கொடுத்த விளக்கமா? வாங்க வெடிவாய் முடிவாக்கின்றான். அதாவது தமிழக அரசியலிலே புதிய மாற்றத்தை எல்லாம் அனைத்து கட்சிகளுமே தங்கள் கட்சிப்பணிகளை தீவிரமாக மேற்கொண்டு வருகிறதாம். அந்த வகையில் தான் அடுத்த ஆண்டு நடைபெறும் 2026 சட்டமன்ற தேர்தலானது கண்டிப்பாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளுமே ஒரு முக்கியமான தேர்தலாக பார்க்கப்படும். அதனைத் தொடர்ந்துதான் தமிழக பாஜகவின் தலைவராக இருந்த அண்ணாமலை அவர்கள் தனிக்கட்சி தொடங்க மாட்டாரா என நயினா நாகேந்திரன் விளக்கம் அளித்துள்ளாராம். அதாவது அண்ணாமலை விரைவில் தனிக்கட்சி தொடங்க உள்ளதாகவும் தொடர்ந்து பேசப்பட்டு வரும் சூழலில்தான் அண்ணாமலை பாஜகவில் தான் இருப்பதாக நயினா நாகேந்திரன் அவர்கள் கூறியிருக்கிறார். அதாவது கடந்த சில மாதங்களாகவே தமிழக பாஜக தலைவர் நயினா நாகேந்திரன் மற்றும் அண்ணாமலை இருவருக்கும் மோதல் முற்றி வருகிறதாம். அதாவது தமிழக பாஜக தலைவர் பதவியிலிருந்து அண்ணாமலை அவர்கள் நீக்கப்பட்ட பின்புதான் அதிமுக பாஜக கூட்டணி அறிவிக்கப்பட்டது. இதையடுத்துதான் அதிமுகவுடனான பாஜக கூட்டணியில் தனக்கு விருப்பமில்லை என்று அண்ணாமலை அவர்கள் தொடர்ச்சியாக பேசி வந்தார். இந்த நிலையில்தான் சில காலமாகவே அமைதியான நிலையில் சூழல் காணப்பட்டு வரும் அண்ணாமலை அவர்கள் கண்டிப்பாக தனிக்கட்சி தொடங்க வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. அதாவது அமித்ஷாவுக்கு கொடுத்த வாக்குகளாக அமைதி காக்கிறேன் என்றும் அதிமுக தலைவர்கள் என்னை சீண்ட வேண்டாம் என்று அண்ணாமலை அவர் தெரிவித்திருந்தார். அதேபோலதான் தமிழக பாஜக நிர்வாகிகளுக்கும் அண்ணாமலைக்கும் இடையான மோதல் என்பது அதிகரித்து கொண்டேதான் சென்றதாம். அண்ணாமலையின் அதாவது வார் ரூம் இதற்கு முதல் காரணமாக பார்க்கப்பட்டது. இதனால்தான் நான் பேசுவதற்காக காலம் வெகு விரைவில் வரும், கண்டிப்பாக அப்போது பேசுவேன் என்று அண்ணாமலை அவர் சில நாட்கள் முன்பு அளித்த பேட்டியில் பல்வேறு சந்தேகங்களாக எழுப்பியிருக்கிறதா. அதாவது புதிய கட்சி அண்ணாமலை தொடங்குகிறார் என்ற வாதமும் தொடர்ந்து தமிழக அரசியல் வட்டத்தில் ஒரு நடந்து வருகிறதா. அதாவது நாஞ்சில் சம்பத்தில் உள்ள அண்ணாமலையில் கண்டிப்பாக தனிக்கட்சி தொடங்குவார் என கூறி வருகிறார். இந்த நிலையில்தான் அண்ணாமலை புதிய கட்சி தொடங்குவது தொடர்பாக தமிழக பாஜக தலைவர் நயினா நாகேந்திரன் விளக்கம் கொடுத்துள்ளாராம். அதில் நயினா நாகேந்திரன் பேசுகையில் தமிழ்நாட்டில் பாஜக வளர்ந்து கொண்டேதான் இருக்கிறது, தமிழ்நாட்டில் என்டிஏ கூட்டணி ஆட்சி அமைக்க கண்டிப்பாக வேண்டும் என்றும் அமித்ஷா அவர்கள் வலியுறுத்தி வருகிறார் என்றும் நயினா நாகேந்திரன் தெரிவித்திருக்கிறார். அது மட்டுமின்றி தமிழகத்தில் அண்ணாமலைக்கென்றே ரசிகர் பட்டாளமே இருப்பது என்பது அனைவரும் தெரிந்த உண்மை. அண்ணாமலையால் தான் தமிழகத்தில் பாஜகவின் வாக்கு சதவீதம் என்பது 5% உயர்ந்து கொண்டிருப்பது அனைவரால் பார்க்கப்பட்ட செய்தியாக அரசியல் வியூகமெல்லாம் வகுத்து வருகிறதா. தொடர்ந்து அண்ணாமலையின் கட்சி மாநில தலைவராக இருந்தவர் இப்போது கட்சியில் தான் இருக்கிறார். இப்போதும் நான் மாநில தலைவராக இருக்கிறேன், நாளை மாநில தலைவராக இல்லாமலும் இருக்கலாம், அதற்கு நான் தனிக்கட்சி தொடங்க மாட்டேன், அவரும் தொடங்க மாட்டார் என்று நயினா நாகேந்திரன் விளக்கம் ஒன்றை கொடுத்திருக்கிறார். அது மட்டுமன்றி அவர் கூறியாவது, ஏற்கனவே அண்ணாமலை பெயரில் மற்றும் மன்ற தொடங்கப்பட்ட போதே அண்ணாமலை இது முறையல்ல என்று நிர்வாகிகளுக்கும் வார்னிங் கொடுத்துள்ளாராம். ஆனால் டிடிவி தினகரன், ஓபிஎஸ் உள்ளிட்டோரெல்லாம் உடன் நெருங்கிய தொடர்பில் இருக்கிறார் அண்ணாமலை அவர்கள். இதனால் சட்டசபை தேர்தலுக்கு முன் என்ன வேண்டாலும் நடக்கலாம் என்று மக்களிடம் கேள்விக்குறியாக இருந்து வருகிறது. அதாவது அண்ணாமலையின் அடுத்த நகர்வு என்ன என்பது மக்களிடம் ஒரு கேள்விக்குறியாக இருந்து வந்த நிலையில்தான் அவர் தனிக்கட்சி தொடங்க போகிறார் என்ற நிலையில்தான் இதை பார்க்கப்படுகிறதா. மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். நன்றி, வணக்கம்.